தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்தின் மறைவை ஒட்டி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அனைத்துக் கட்சி சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பஞ்சு மார்க்கெட் பகுதியில் இருந்து பழைய பேருந்து நிலையம், காந்தி சிலை, காந்தி கலைமன்ற வழியாக அம்மா உணவகம் வரை ஊர்வலமாக சென்றனர். அதன் பின்னர் அம்மா உணவகம் முன்பு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவை ஒட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் அக்கரைப்பேட்டை ஊராட்சி கல்லார் மீனவ கிராமத்தில் மாநகர காவல் ரசிகர் மன்றம் மற்றும் மீனவ பெண்கள், ஆண்கள் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை பகுதியில் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் சார்பில் பேருந்து நிலையத்தில் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போது தேமுதிக 15வது வார்டு துணை செயலாளர் மோகன் என்பவர் அவரது திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. வீட்டிற்கு சென்ற சில மணி நேரத்தில் அவர் மாரடைப்பால் மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அவரை நாமகிரிப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு பரிசோதித்த மருத்துவர் மோகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உயிரிழந்த செய்தியை தாங்க முடியாமல் கட்சி நிர்வாகி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வைர வியாபாரத்தில் ஈடுபடும் வியாபாரிகள் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்துள்ளனரா என்பதை கண்டறிய கோவையில் இருந்து 30க்கும் மேற்பட்ட ஜிஎஸ்டி அதிகாரிகள் நேற்று காலை 11 மணியளவில் 3 வைர வியாபாரிகளுக்கு சொந்தமான 4 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை முடிவில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே புத்தூரில் மணல் குவாரி இயங்கி வருகிறது. இதில் ஆன்லைன் மூலம் டிராக்டர்களுக்கு பதிவு செய்து கட்டணம் செலுத்தி மணல் ஏற்றுவதை தடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், தடையின்றி டிராக்டர்களில் மணல்களை வழங்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாபநாசம் வட்டார டிராக்டர் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கும்பகோணம் திருவையாறு தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டர்களை நிறுத்தி வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன் பேரில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. பாபநாசம் வட்டம் கோவிந்தநாட்டுச்சேரியிலே செயல்பட்டு வரும் அரசு மணல் கிடங்கில் மணல் அள்ளுவதற்காக 100க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் அரசு மூலம் செயலக்கூடிய செயலியில் ஆன்லைனில் உரிய கட்டணத்தை கட்டி பதிவு செய்து மணல் அள்ள வரும்போது லாரி உரிமையாளர்கள் டிராக்டரில் மணல் ஏற்றக்கூடாது என்று தடுத்து மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனை கண்டித்தும் தமிழ்நாடு அரசினுடைய முடிவை செயல்படுத்த கோரியும் வருவாய்த்துறையும் மாவட்ட நிர்வாகமும் டிராக்டர்களுக்கு மணல் அள்ளுவதற்கு உரிய பாதுகாப்பும் அனுமதியும் வழங்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய ஆன்லைன் பதிவை செயல்படுத்த வேண்டும். தொடர்ந்து கட்டுமான பணிகளுக்கு, கட்டிட வேலைகளுக்கு தடையின்றி மணல் கிடைக்க அரசும் மாவட்ட நிர்வாகமும் வருவாய்த்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அரியலூர் மாவட்ட ஊராட்சி குழு சாதாரண கூட்டம் பல்துறை வளாகத்தில் உள்ள கூட்ட மன்றத்தில் நடைபெற்றது. முன்னதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. மேலும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் ஊராட்சி குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முத்தம்மாள் காலனி, சங்கரபேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, ஸ்டேட் பேங்க் காலனி மற்றும் பக்கில் ஓடை பகுதிகளில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு நடைபெற்று வரும் பணிகளை கேட்டறிந்தனர். மேலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் காலனி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் ராட்சத மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீர் அகற்றும் பணிகளையும் பார்வையிட்டனர்.
நாகர்கோவில் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகம்மாள் தனது குடும்பத்தினருடன் திருப்பதிக்கு செல்வதற்காக ரயிலில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ரயில் திருப்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது. இதனிடையே ஜன்னல் ஓரமாக நாகம்மாள் அமர்ந்து உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்தபோது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரயில்வே நடைமேடையில் நின்றிருந்த மர்ம நபர் நாகம்மாள் அணிந்திருந்த 10 சவர நகையை பறித்துக் கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றார். இதனையடுத்து நாகம்மாள் திருப்பூர் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருப்பூர் கொடிக்கம்பம் பவானி நகர் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் இருப்பதை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நகை பறிப்பில் ஈடுபட்ட திருப்பூர் பவானி நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்து அவர் பறித்து சென்ற 10 சவர நகையை பறிமுதல் செய்தனர். துரிதமா ஒரு டீம் போட்டு இந்த ஏடிஜி மேடமோட உத்தரவின் பேரில் எஸ்பி சார் கைடன்ஸில் ஒரு டீம் போட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே செக்யூர் பண்ணிடணும். அவங்களுக்கு நாகம்மாள்ன்ற கம்ப்ளைண்ட் பார்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலி கிடையாது. அவங்க போனது தாலி செயின், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம், இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் போடுறோம். ட்ரெயினில் நைட் டைம் போகும்போது ஜன்னல் ஓரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம், பிளாட்ஃபார்மில் போடுறோம். அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போடுறோம். இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். நைட் டைமு இது வந்து பண்டிகை காலன்றதுனால நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னும் பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அதனால் ஜிஆர்பி மூலயமா சொல்கிறது இதுதான். நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம். எனி டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் தரலாம். நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். அவங்க பறி கொடுத்தது வந்து சுமார் 10 பவுன் தாலி செயின். அது டோட்டல் ரெக்கவரி பண்ணியாச்சு. சஸ்பெண்ட் 24 ஹவர்ஸில் செக்யூர் பண்ணியாச்சு. இது செயின் ஸ்நாச்சிங் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு திருப்பூரில் நடந்து இந்த வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு. நாங்கள் தொடர்ச்சியாக வந்து அவேர்னஸ் போடுறோம், பீட் போடுறோம். ட்ரெயினில் பீட்ஸ் போயிட்டே இருக்காங்க. இந்த பண்டிகை காலத்தில் மேக்ஸிமம் பீட் போடுறோம், ட்ராக் பெட்ரோல் போடுறோம், பிளாட்ஃபார்ம் பீட் போடுறோம். அதனால் இது ஃபஸ்ட் அஃபென்ஸ். அவனுக்கும் அந்த சஸ்பெக்டும் இந்த ஃபஸ்ட்டு அவனுக்கு. இது திருப்பூரில் நடந்து இந்த வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு செயின் ஸ்நாச்சிங். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டை நாதபுரத்தை சேர்ந்தவர் அரவிந்த். இவர் சிறு வயது முதலே ஓவியத்தின் மீது அதிக பற்று கொண்டவர். இதன் காரணமாக ஏராளமான ஓவியங்களை வரைந்துள்ளார். இந்நிலையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தனது ரத்தத்தினை சிறிய பாட்டிலில் எடுத்து அதன் மூலம் விஜயகாந்தின் உருவத்தை வரைந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். இந்நிகழ்வில் அவரது நண்பர்களும் மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி சாலையில் அமைந்துள்ள பெரியார் தூண் அருகே நெசவாளர்கள் பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளை முன்வைத்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைத்தறி சங்க தலைவர் ஜே கமலநாதன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெசவு தொழிலை சீரழிக்கும் ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசு கைவிட தமிழக அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும், கோப்டெக்ஸ் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.